Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la நம்ம தமிழ்நாடு syllabus 10th standard maths chapter 3 algebra la exercise 3.1 second question பார்க்க போறோம். Second question la again we have three subdivisions. So second question la என்ன கொடுத்திருக்காங்கன்னா discuss the nature of solutions of the following system of equations அதான் question. அதாவது நமக்கு இங்க மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு நமக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கா இல்லை இன்ஃபனைட் சொல்யூஷன்ஸ் இருக்கா இல்லை சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் z ஈக்குவல் டு 6 மைனஸ் 3x மைனஸ் 2y பிளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 12 x மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன் அண்ட் இதை நான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி அதில் ஒய் வேரியபிளை எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டைரெக்டாக எடுத்துக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 6. செகண்ட் ஈக்குவேஷனையும் டைரெக்டாக எடுத்துக்கிட்டால் மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 12. ஸோ நம்ம ஒய் வேரியபிளை தான் எலிமினேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து சைன்ஸ் வேரி ஆகிருக்கு அண்ட் 2y இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் y கேன்சல் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 3x நமக்கு மைனஸ் 2x கிடைக்கும். மைனஸ் z ப்ளஸ் 5z we get ப்ளஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 12 ப்ளஸ் 6 மைனஸ் 6. ஸோ இதை நம்ம அப்படியே எடுக்காமல் இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் டிவைட் பை மைனஸ் 2 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா minus 2 divided by minus 2 it is 1. So x 4 divided by minus 2 minus 2 z equal to minus 6 divided by minus 2 3. So this is equation 4. So இப்போ equation 3யும் equation 4யும் compare பண்ணி பாருங்க. x minus 2z is equal to 3, இங்கே x minus 2z is equal to 3. So ரெண்டுமே same equation தான். அப்போ நம்ம x and z வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் 3 and 4 சால்வ் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 3 நான் டேரெக்டாக எடுத்துக்கிட்டா இட் இஸ் x மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 3. அண்ட் அதே மாதிரி ஈக்குவேஷன் 4ஐயும் டேரெக்டாக எடுத்துக்கிட்டா ஈக்குவேஷன் 4 நமக்கு சேம் தான் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் x மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ x and z கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஈக்குவேஷன்ஸை சப்ராக்ட் பண்ணணும். பட் சப்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு சைன்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகும். சைன்ஸ் சேஞ்ச் ஆகிறப்போ நமக்கு ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு மொத்தமாக கேன்சல் ஆகிடும். ஸோ வி கெட் 0 இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்ஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா இட் இஸ் அன் ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டி வர கேசஸில் நமக்கு சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஹேஸ் infinite number of solutions. Infinite number of solutions. So இதுதான் வந்து nature of the solution for this system of equation. So in the first subdivisionக்கு நமக்கு infinite solutions தான் கிடைக்கும். So next நம்ம second subdivision பார்க்கலாம். So இதுதான் second subdivision for second question. இங்கே நமக்கு அகைன் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை டேரெக்டாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் ரீஅரேஞ்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 2y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 3ஐ மல்டிப்ளை பண்ணால் வி கெட் மைனஸ் 3x ப்ளஸ் 3. இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறப்போ நமக்கு மைனஸ் 3x அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இட் இஸ் 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இட் இஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 4. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் 1/2 இருக்குது. ஸோ 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 1/2 இருக்குது. ஸோ 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ we get 6x plus 4y plus 2z equal to minus 1. So this is
third equation. இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ நார்மலாக நம்ம எப்பவும் சால்வ் பண்ணுற மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணி அதில் நம்ம z வேரியபிளை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டேரெக்டாக எடுத்துக்கிறோம். இட் இஸ் 3x plus 2y plus z is equal to 3. செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். -x plus 3y minus z is equal to -4. ஸோ இங்கே z-ஓட சைன்ஸ் மாறி இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறப்போ z கேன்சல் ஆகிடும். ஸோ 3x minus x it is 2x plus 5y is equal to -1. ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதே மாதிரி z வேரியபிள் எலிமினேட் பண்ணுவோம். எலிமினேட் பண்ணுறப்போ நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அது என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் அவர் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் எனக்கு 6x plus 4y plus 2z is equal to 6ன்னு கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷனை டேரெக்டாக எடுத்துக்கிறோம். 6x plus 4y plus 2z equal to -1. ஸோ நம்ம z வேரியபிள் தான் கேன்சல் பண்ணணும். ஸோ அதுக்கு ஈக்குவேஷன்ஸை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் சைன்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். சைன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ வி கெட் 0. ரைட் ஹேண்ட் சைடில் 6 plus 1. ஸோ 6 plus 1 we get 7. ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். திஸ் இஸ் கால்ட் கான்ட்ரடிக்ஷன். ரைட். கான்ட்ரடிக்ஷன். ஸோ கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுன்னா அப்போ அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா the system of equation has no solutions. So this is the answer for second subdivision. இந்த system of equationக்கு சொல்யூஷனே கிடையாது because நமக்கு contradicting statement ரிசல்ட்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம third subdivision பார்க்கலாம். So this is the third subdivision for second question. ஸோ இது கொஞ்சம் இன்டெரக்டான கொஷின். இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒன் ஆஃப் த மெத்தடில் சால்வ் பண்ணி காட்டுறேன். முதல்ல நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை தனித்தனியாக பிரித்து 3 ஈக்குவேஷனாக எழுதணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு y plus z by 4 is equal to z plus x by 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 3y plus 3z is equal to 4z plus 4x. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறப்போ we get 4x minus 3y plus z is equal to 0. So this is equation 1. Okay. Next என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செகண்ட் டேர்மையும் இந்த தேர்ட் டேர்மையும் ஈக்குவேட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு z plus x by 3 is equal to x plus y by 2. Again cross multiply பண்ணோம்னா 2z plus 2x is equal to 3x plus 3y. Rearrange பண்ணுறப்போ we get x plus 3y minus 2z is equal to 0 கிடைக்கும். So this is second equation. So third equation நம்ம எதையும் rearrange பண்ணணும் அவசியம் இல்லை because நமக்கு ஆல்ரெடி இங்கே டைரக்ட் நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி எழுதலாம்னா x plus y plus z is equal to 27. இதை தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ரைட். ஸோ நம்ம 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோன்னா நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் y வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தோன்னா இட் இஸ் 4x minus 3y plus z is equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் x plus 3y minus 2z is equal to 0. அண்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோன்னா நமக்கு
y variable cancel ஆயிடும். Cancel ஆயிட்டு we get 5x minus z is equal to 0 ன்னு கிடைக்கும். And this is fourth equation. And அதே மாதிரி நம்ம fifth equation form பண்ணணும். அதுக்கு வந்து second equation and third equation solve பண்ணலாம். அதுல y variable eliminate பண்ணலாம். So அதுக்கு first நான் second equation டைரக்டா எடுத்துக்கிறேன். Second equation டைரக்டா எடுத்தா it is x plus 3y minus 2z is equal to 0. Third equation 3 ஆல multiply பண்றேன். பண்ணா 3x plus 3y plus 3z is equal to 81. Right? So y variable eliminate பண்ணனும். So equations subtract பண்றோம். Subtract பண்ணோம்னா sign change ஆகும். So it is minus 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 and இங்கேயும் minus. So y variable cancel ஆயிடும். x minus 3y it is minus 2x minus 2z minus 3z minus 5z equal to minus 81. So in the whole term வந்து minus 1 ஆல divide பண்ணலாம். So divide by minus 1 ஆல divide பண்ணா minus எல்லாமே cancel ஆயிடும். Cancel ஆனா we get 2x plus 5z equal to 81. So this is equation 5. So equation 4 and equation 5 solve பண்ணா x and z value நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா? So அதுக்கு first நான் என்ன பண்றேன் அப்படின்னா equation 4 5 ஆல multiply பண்றேன். So equation 4 5 ஆல multiply பண்ணா I get 25x minus 5z is equal to 0. Equation 5 டைரக்டா எடுத்துக்கிட்டோம்னா 2x plus 5z is equal to 81. So இதை நம்ம add பண்ணுவோம். add பண்ணா z cancel ஆயிடும். So 25 plus 2 we get 27x is equal to 81. இதை further simplify பண்ணா x is equal to 3 ன்னு கிடைக்கும். Right? So இப்போ x equal to 3 நம்ம equation 4 இல்ல equation 5 ல substitute பண்ணா நமக்கு z value கிடைக்கும் இல்லையா? So நான் வந்து equation 4 ல substitute பண்ணி z value கண்டுபிடிக்கிறேன். So for that put x equal to 3 in equation 4. Substitute பண்ணா equation 4 என்ன இருக்கு அப்படின்னா it is 5x minus z is equal to 0 இல்லையா? So இதை வந்து நம்ம x க்கு பதிலா 3 substitute பண்ணி further simplify பண்ணா நமக்கு z ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா we get 15. Right? Because 5 3s are 15 and z அந்த பக்கம் போச்சுனா we get z is equal to 15. So நமக்கு இப்போ x வேல்யூ தெரியும், z வேல்யூ தெரியும், y வேல்யூ கண்டுபிடிக்கணும். So அதுக்கு தான் நமக்கு இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண மூணு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ்ல ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல x ஓட வேல்யூவும் z ஓட வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா we can find y வேல்யூ. So நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி y வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். So put x equal to 3 and z is equal to 15 in equation 3. So equation 3 என்னது அப்படின்னா x plus y plus z is equal to 27. Right? So அப்பனா y இந்த பக்கம் வச்சிட்டு ரெஸ்ட் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போனா 27 minus x க்கு பதிலா 3 again minus z க்கு பதிலா 15. So இதை simplify பண்ணா y is equal to 9. Right? So நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனா நமக்கு क्वेश्चनல செகண்ட் क्वेश्चनல கேட்டிருக்கிறது என்னன்னா அவங்க வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லல, பட் they have asked us to find the nature of solution. அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரைட்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சப்டிவிஷன்ல நமக்கு either infinite solution கிடைச்சிச்சு அப்படி இல்லனா சொல்யூஷனே இல்லன்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிச்சு. பட் இங்க வந்து நமக்கு இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு யூனிக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. So the nature of solutions வந்து பார்த்தோம்னா the answer for this question is unique solutions. Right? So ஏன் unique solutions அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல
எந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போதும் எந்த விதமான ஐடென்டிட்டியும் வரல, எந்த விதமான கான்ட்ராடிக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸும் வரல. பட் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு யூனிக்கான வேல்யூஸ் வந்திருக்கு, ரிப்பீட் வேற விதமான வேல்யூஸ் எதுவுமே வரல. ஸோ த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் third subdivision. Thank you.